بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே நாம் முதலாவது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழராகிய உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில விடயங்களை பார்த்தோம். அதாவது அவருடைய குடும்பத்தினர்களை பற்றி, அவருடைய ஆட்சி காலத்தை பற்றி, அதே போன்று அவருடைய மரணத்தை பற்றி, இப்படி அவரோடு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து முதலாவது ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்று எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல் அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வின் கூலி நாடப்பட்டு செய்யப்படக்கூடிய அமலாக இருந்தால் மட்டுமே அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹுடைய கூலியை எதிர்பார்த்து அமல் செய்யக்கூடியவருடைய நிலை என்ன, உலக நோக்கம் ஒன்றை எதிர்பார்த்து அமல் செய்யக்கூடியவருடைய நிலை என்ன என்பதை நாங்கள் இரண்டாக பிரித்து குர்ஆனுடைய சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் அந்த ஹதீஸுடைய ஏனைய பகுதிகளுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் நாடியதே உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன உதாரணம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அமைகிறதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அமைந்ததாகும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா, யாருடைய ஹிஜ்ரத் உலக லாபங்களை அடைந்து கொள்வதற்காக, உலக நோக்கம் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக அமைகிறதோ, அவிம்ரஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி எவருடைய ஹிஜ்ரத் அமைந்து விடுகிறதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவருடைய ஹிஜ்ரத்தை பொறுத்தமட்டில் அவர் எதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தாரோ அதனையே அவர் அடைந்து கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஒரு அமல் அல்லாஹ்வுடைய கூலி நாடப்பட்டு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். உலக நோக்கம் ஒன்றை எதிர்பார்த்து ஒரு அமல் செய்யப்படுமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத்தை எங்களுக்கு உதாரணமாக சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத் என்றால், அதாவது ஒரு முஸ்லிம் காஃபிரான ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்த முடியாமல், இஸ்லாத்தை பின்பற்ற முடியாமல் ஒரு காஃபிரான நாட்டிலே ஒரு முஸ்லிம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்தி இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய தேசம் ஒன்றுக்கு புறப்பட்டு செல்கிறார்.
ஒரு இஸ்லாமிய தேசம் ஒன்றுக்கு மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கு, தன்னை ஒரு முஸ்லிமாக வெளிப்படுத்தி மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கு காஃபிரான ஒரு நாட்டிலிருந்து, அதாவது மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஒரு காஃபிரான நாட்டிலிருந்து இஸ்லாமிய தேசம் ஒன்றுக்கு செல்வதை ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அதனைத்தான் இஸ்லாத்திலே ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த மட்டில் அது யாருக்கு கடமையாகும், இந்த ஹிஜ்ரத் யாருக்கு கடமையாகாது என்பதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய அல் முஹ்னி என்ற புத்தகத்திலே 9வது பாகம் 236வது பக்கத்திலே ஹிஜ்ரத் யாருக்கு கடமையாகும் யாருக்கு கடமையாகாது என்பதை ஆதாரபூர்வமாக எங்களுக்கு 3ஆக பிரித்து அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஹிஜ்ரத்துடைய விடயத்திலே மனிதர்களை 3ஆக பிரிக்கலாம். ஹிஜ்ரத்துடைய விடயத்திலே மனிதர்களை 3ஆக பிரிக்கலாம். அதுல முதலாவது சாரார் யார் என்று சொன்னா, அதாவது அவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை, அவர்கள் கட்டாயம் ஹிஜ்ரத் செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் யார் என்று சொன்னா, அதாவது தான் வாழக்கூடிய காஃபிரான நாட்டிலே தனது மார்க்கத்தை வெளிப்படுத்தி தன்னை ஒரு முஸ்லிமாக வெளிப்படுத்தி இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியாதவர், தான் வாழக்கூடிய ஒரு காஃபிரான நாட்டிலே தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்த முடியாதவர், தன்னை அதாவது இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியாதவர், இவருக்கு இன்னொரு இஸ்லாமிய தேசத்துக்கு செல்வதற்கான சக்தியும் இருக்கிறது. அவருக்கு இன்னொரு முஸ்லிமான நாட்டுக்கு செல்வதற்கான சக்தியும் இருக்கிறது. தான் வாழக்கூடிய நாட்டில் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியவில்லை, தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்த முடியவில்லை, இன்னொரு முஸ்லிமான நாட்டுக்கு செல்வதற்கான சக்தி இவருக்கு இருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் இப்படியானவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமையாகின்றது. அவர்கள் ஹிஜ்ரத் செய்யாவிட்டால் அவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள். இதற்கு இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூரத்துன் நிசாவுடைய ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், அதாவது பாவம் செய்தவர்களாக எவர்களையெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்றார்களோ அந்த சமயத்தில் மலக்குமார்கள், உயிர்களை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் மலக்குமார்கள் அந்த மனிதர்களை பார்த்து கூறுவார்கள், காலு, அதாவது காலு ஃபீமா குன்தும், மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்கள் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்க எதில இருந்தீர்கள், நீங்க எதில இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அந்த மனிதர்கள் கூறுவார்கள், உன்னா முஸ்ததாஃபீன ஃபில் அர்த், பூமியில நாங்க பலவீனப்படுத்தப்பட்டிருந்தோம், பூமியில நாங்க வாழ்ந்த பிரதேசத்துல நாங்க வாழ்ந்த இடத்துல பலவீனமாக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அந்த மனிதர்கள் பதில் சொல்வார்கள். திருப்பி மலக்குமார்கள் கேட்பார்கள், காலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியான் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி உங்களுக்கு விசாலமானதாக இல்லையா, அல்லாஹ்வுடைய பூமி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விசாலமானதாக இருக்கவில்லையா என்று அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான், ஃபஉலாஇக மஅவாஹும் ஜஹன்னம், இப்படியான மனிதர்களுடைய தங்குமிடம் நரகமாகும், வஸாஅத் மஸீரா, இது தங்குமிடத்தால் கெட்டதாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்யாதவர்களை பாவிகளாக எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார், அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப யார் தான் வாழக்கூடிய பிரதேசத்திலே தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியவில்லையோ, தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்த முடியவில்லையோ, அவருக்கு இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வதற்கு சக்தியும் இருக்கிறதோ, அவர் அப்படி இருந்தும் கூட ஹிஜ்ரத் செய்யாவிட்டால் அவர் பாவியாக கருதப்படுகிறார். அப்ப அவருக்கு ஹிஜ்ரத் செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னா, அதாவது இந்த மனிதர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வது கடமை இல்லை, இப்படியான மனிதர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வது கடமை இல்லை. அவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியமான நிலையில இருக்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியமான நிலைமையில இருக்கிறார்கள், ஆனால் ஹிஜ்ரத் போக முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். நோயின் காரணமாக அல்லது ஏதாவது பிரச்சனைகளின் காரணமாக
அல்லது அவரவர்கள் வாழக்கூடிய பூமியிலே கட்டாயமாக வாழ வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அவருக்கு இன்னொரு இஸ்லாமிய தேசத்துக்கு ஹிஜ்ரத் செய்ய முடியாதவர்கள். இஸ்லாத்தின் பார்வையில் அவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை, ஆனா நோயின் காரணமாக அல்லது அந்த நாட்டில தான் அவர்கள் இருக்கணும் என்று வற்புறுத்தப்படுவதன் காரணமாக அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய முடியாத நிலை. இப்படியானவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு என்ன ஆதாரம்? நாம் மேலே சொன்ன அதே குர்ஆன் வசனத்துடைய கடைசி பகுதி. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன்னிசானி வல்வில்தான், ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலவீனமாக்கப்பட்டவர்களை தவிர. அப்படியானவர்கள் ஹிஜ்ரத் கடமை இல்லை. ஆண்கள்ல பெண்கள்ல சிறுவர்கள்ல பலவீனமாக்கப்பட்டவர்கள், அதாவது ஹிஜ்ரத் செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை, ஹிஜ்ரத் செய்வதற்கான சக்தி அவங்களுக்கு இல்லை, அப்படியானவர்கள் ஹிஜ்ரத் செய்வது கடமை இல்லை, அது குற்றம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது சாராட்ட இவர்கள், அவங்களுக்கு ஹிஜ்ரத் செய்யறது கடமை இல்லை, கட்டாயம் இல்லை, ஹிஜ்ரத் செய்ய முடியாது, அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய முடியாது. உண்டோ அவரவர்கள் வாழக்கூடிய அந்த பிரதேசத்தில் இருப்பதற்கு வற்புறுத்தப்பட்டு இருப்பார்கள், அல்லது நோய் போன்ற காரணங்களுக்காக இன்னொரு இஸ்லாமிய தேசத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கு. மூன்றாவது ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தான் வாழக்கூடிய பூமியிலே பிரதேசத்திலே மார்க்கத்தை பின்பற்றி அவர்களுக்கு வாழ முடியும். தான் வாழக்கூடிய காபிரான நாட்டில மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியும், தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்த முடியும், தன்னை ஒரு முஸ்லிமாக வெளிப்படுத்த முடியும். ஆனால் அவருக்கு ஒரு இஸ்லாமிய தேசத்துக்கு சென்று வாழக்கூடிய சக்தியும் இருக்கிறது. தான் வாழக்கூடிய பிரதேசத்திலே இஸ்லாத்தை வெளிப்படுத்தி இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியும். ஆனால் இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வதற்கான சக்தி வாய்ப்பெல்லாம் அவருக்கு இருக்கிறது. இவர்களை பொறுத்த மட்டில் இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படியானவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை இல்லை, ஆனால் விரும்பத்தக்கது, முஸ்தஹப் என்று சொல்கிறார்கள். இப்படியான மனிதர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யறது கடமை இல்லை, விரும்பத்தக்கது என்று இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப இப்படி இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரத் யாருக்கு கடமையாகும், யாருக்கு கடமையாகாது, யாருக்கு அது முஸ்தஹப் ஆகும் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்த விடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே 3 நோக்கங்களுக்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களை பற்றி பேசி இருக்கின்றார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நோக்கங்களுக்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களை பற்றி பேசி இருக்கின்றார்கள். முதலாவது சாரார் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்கள், அதாவது இன்னொரு இஸ்லாமிய தேசத்துக்கு இஸ்லாத்தை பின்பற்றி வாழணும் என்ற நோக்கத்திற்காக, தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்தி இஸ்லாத்தை பின்பற்றி வாழணும் என்றதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வது, இது ஒரு சாரார். அதாவது அவர்களுடைய நியத் என்ன, அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்யறது. இப்படியானவர்கள் அதற்குரிய கூலியை அடைந்து கொள்வார்கள், அவர்களுடைய ஹிஜ்ரத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னா, அவர்களுடைய நியத் என்ன, ஹிஜ்ரத் செய்வார்கள், ஒரு காபிரான நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக அல்ல, மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு உலக நோக்கம் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக. உதாரணமாக பிசினஸுக்காக, வியாபாரத்துக்காக. இந்த முஸ்லிமான நாட்டுக்கு சென்றால் நல்ல முறையில வியாபாரம் செய்யலாம், நல்ல முறையில பணம் சம்பாதிக்கலாம் என்றதுக்காக ஒருத்தர் தான் வாழக்கூடிய நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய தேசத்துக்கு ஹிஜ்ரத் செய்கிறார், அங்கே சென்று அவர் குடியமர்கிறார். இதனை பொறுத்த மட்டில் இஸ்லாத்துல ஹிஜ்ரத்தாக கருதப்பட மாட்டார். ஏன்? அவர் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட ஹிஜ்ரத் செய்யவில்லை, மாற்றமாக அவருடைய பிசினஸை வளர்த்துக் கொள்வதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அவர் தான் வாழக்கூடிய இடத்திலிருந்து முஸ்லிமான நாட்டுக்கு செல்கிறார். அப்ப இது இஸ்லாத்தின் பார்வையில் ஹிஜ்ரத் அல்ல, அந்த ஹிஜ்ரத் இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது நபி அவர்கள் சொன்ன மூன்றாவது சாரார் யாருன்னு சொன்னா, அதாவது ஒருவர் காபிரான நாட்டிலிருந்து முஸ்லிமான நாட்டுக்கு, இஸ்லாமிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். என்ன நோக்கத்துக்காக? அல்லாஹ்வுக்காக அல்ல, இஸ்லாத்தை பின்பற்றி வாழணும் என்றதுக்காக அல்ல, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக. இவர் இஸ்லாமிய நாட்டிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு பேசிக் கொள்கிறார். அந்த பெண்ணுடைய வீட்டாரிலிருந்து நிபந்தனை போடுகிறார்கள். எப்படி? நீங்க எங்கட நாட்டுக்கு வந்தாதான் எங்கட மகளை உங்களுக்கு திருமணம் செய்து தருவோம், நீங்க எங்கட இஸ்லாமிய நாட்டுக்கு வந்தாதான் எங்கட மகளை உங்களுக்கு திருமணம் செய்து தருவோம் என்று
அந்த பெண் வீட்டார் நிபந்தனை எடுக்கிறார்கள். இந்த மனிதர் என்ன செய்கிறார்? தன்னுடைய காபிரான நாட்டிலிருந்து அந்த இஸ்லாமிய நாட்டுக்கு பயணம் செய்கிறார். ஏன்? அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக, இஸ்லாத்துக்காக அல்ல, இஸ்லாத்தை பின்பற்றி வாழணும் என்றதுக்காக அல்ல, அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி அவர் ஹிஜ்ரத் செய்கிறார். அப்ப இஸ்லாத்தின் பார்வையில இது ஹிஜ்ரத் அல்ல. இந்த ஹிஜ்ரத்தாக ஒரு இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படி 3 வகையான நீயத்தை உடையவர்களை நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்த விடயமாக இஸ்லாத்திலே ஹிஜ்ரத்தை 3 வகையாக பிரிப்பார்கள். ஹிஜ்ரத்தை 3 வகையாக பிரிப்பார்கள். அதாவது ஹிஜ்ரத் என்றால் என்ன அர்த்தம்? நாடு துரத்தல் என்று சொல்லப்படும். அதாவது ஒன்றை விட்டு விலகுதல், ஒன்றை புறக்கணித்தல். இதுதான் ஹிஜ்ரத்துடைய அர்த்தமாக இருக்கின்றது. இதனை வைத்து இஸ்லாத்திலே ஹிஜ்ரத் 3 வகைப்படும். முதலாவது வகையான ஹிஜ்ரத் ஒரு இடத்தை விட்டும் ஹிஜ்ரத் செய்தல். அதை நாம பார்த்தது, ஒரு காபிரான நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்தல், ஒரு இடத்தை விட்டும் ஹிஜ்ரத் செய்தல். 2வது வகையான ஒரு ஹிஜ்ரத் இருக்கின்றது, ஒரு செயலை ஹிஜ்ரத் செய்தல். அது என்ன? பாவமான ஒரு விடயத்தை ஹிஜ்ரத் செய்தல். இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஹிஜ்ரத் தான். நாங்க செய்யக்கூடிய பாவத்திலிருந்து விலகி நடப்பது, நாங்க செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து விலகி நன்மையான காரியங்களை செய்வது, இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஹிஜ்ரத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. உண்மையான ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னா, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் விலகக்கூடியவர்கள், அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களை விட்டும் விலகி நடக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான ஹிஜ்ரத் செய்யக்கூடிய மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜ்ரத்துடைய வகைகள்ல இதுவும் உண்டு. என்ன? அதாவது பாவமான காரியத்தை ஹிஜ்ரத் செய்தல், அதாவது இந்த பாவமான காரியத்திலிருந்து நாங்கள் விலகி நடப்பது. 3வது வகையான ஒரு ஹிஜ்ரத் இருக்கின்றது, பாவமான காரியத்தை செய்யக்கூடியவரை நாங்கள் ஹிஜ்ரத் செய்வது. ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்கிறார் என்றால் அவரை நாங்கள் ஹிஜ்ரத் செய்வது, அப்படின்னா அவரை விட்டு விலகி நடக்கிறது, அவரை நாங்கள் ஒதுக்கிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு வகையான ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஒருத்தர் ஒரு பாவமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார், மது அருந்திக் கொண்டே இருக்கிறார், வட்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறார், எவ்வளவு சொன்னாலும் அவர் திருந்தல்ல. அப்ப நாங்க என்ன செய்யறது? அவரை விட்டும் விலகிறது, அவரை ஒதுக்கி நடப்பது. அவரை விட்டும் விலகினால், அவரை ஒதுக்கி நடந்தால் அவர் திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருந்தால் அவரை விட்டு நாங்க விலகி நடக்கிறது. இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஹிஜ்ரத்தாக இருக்கின்றது. சில நேரம் அப்படி நாங்கள் அவரை ஒதுக்குவதால, அவரை விட்டு விலகி நடக்கிறதால அவர் திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப பாவம் செய்யக்கூடியவரை நாங்கள் ஹிஜ்ரத் செய்வது, இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஹிஜ்ரத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து 3ஆக பிரிக்கின்றார்கள். கடைசியாக இந்த ஹதீஸில் நாங்கள் பெறக்கூடிய சில படிப்பினைகளை பார்ப்போம். அதாவது இன்னமல் அஹ்மாலு பின்னியாத் என்ற இந்த முதலாவது ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள். அதில் முதலாவது படிப்பினை, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இஹ்லாஸ் இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அந்த அமல் செய்யப்பட்டால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு படிப்பினை. ஏன்? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னமல் அஹ்மாலு பின்னியாத். செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான் அமையும். எங்களோட நீயத்தை பொறுத்து தான் எங்களோட அமலோட ரிசல்ட் வெளிப்படும். நாங்கள் அல்லாஹ்வுக்காக செஞ்சா அல்லாஹ் தரக்கூடிய கூலி எங்களுக்கு கிடைக்கும். உலக நோக்கங்களுக்காக செஞ்சா அது சில நேரம் கிடைக்கும், சில நேரம் எங்களுக்கு கிடைக்காம. அப்ப அமல்கள்ல இஹ்லாஸ் முக்கியம். இஹ்லாஸ் இருந்தா தான் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினர். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய இன்னொரு படிப்பினர், முகஸ்துதியிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களுக்காக அமல் செய்யறது, உலக நோக்கங்களுக்காக அமல் செய்யறது, உலகத்துல பணத்துக்காக அல்லது ஒரு பதவியை பெறுவதற்காக அமல் செய்யறது, இதை விட்டும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. இந்த ஹதீஸ் கற்றுத்தரக்கூடிய இன்னொரு படிப்பினை, ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்வாராக இருந்தால் அது இஸ்லாத்திலே சிறந்த ஒரு இபாதத்தாக கருதப்படுகிறது என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சிறந்த இபாதத் என்பதும் இந்த ஹதீஸிலே நாங்கள் பெறக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அதே போல் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய இன்னொரு படிப்பினை, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் உதாரணம் சொல்லி கற்றுக் கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கின்றன. அப்ப
எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது இஹ்லாஸ் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயத்தை நபி அவர்கள் ஹிஜ்ரத்தை உதாரணமாக காட்டுகின்றார். சஹாபாக்களுக்கு எப்படி இதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஹிஜ்ரத்தை உதாரணமாக காட்டி கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உதாரணம் சொல்லி கற்றுக் கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய கற்பித்தல் முறையாக இருக்கின்றது என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு படிப்பினையாக சொல்லித் தருகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எவைகளை நாங்கள் படித்தோமோ கேட்டோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் அடுத்த மனிதர்களுக்கு அதனை எத்தி வைப்பதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.